என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. கட்டுமானமும் இல்லாமலும் தேர்தல் களத்தில் அனுபவம் இல்லாமலும் தேர்தலை புதிதாக சந்தித்த தாவேக எந்தவித அரசியல் பின்னணியும் இல்லாத புதிய தலைமுறை இளைஞர்களை கொண்டே இந்த வார் ரூம் செயல்பட்டு வந்தது. சட்டமன்ற தேர்தலில் யாரும் எதிர்பாராத வகையில் தமிழக வெற்றிக் கழகம், திமுக உள்ளிட்ட பாரம்பரிய கட்சிகளை தலைக்குப்புற கவிழ்த்துவிட்டு ஆட்சியை பிடித்திருக்கு. தமிழக மக்களின் இரத்தத்தில் ஊறி கிடக்கும் திராவிட சித்தாந்தங்களை வீழ்த்த தாவேக எப்படிப்பட்ட வியூகம் அமைக்கப்பட்டது, அவர்களது வார் ரூம் எப்படி செயல்பட்டது என்பது குறித்த தகவல்கள் இப்பொழுது வெளியாகி வருகிறது. இது தொடர்பாக விரிவான செய்தியை பார்க்கலாம். நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகும் வரை திமுக கூட்டணி 40 விழுக்காடுக்கு மேலே வாக்குகள் பெற்று ஆட்சி அமைக்கும் என்றே அரசியல் ஆய்வாளர்கள், தேர்தல் கணிப்பாளர்கள் மற்றும் மூத்த பத்திரிகையாளர்களால் கருதப்பட்டது. ஒரு சிலர் மட்டுமே நடிகர் விஜய் தலைமையிலான தாவேக ஆட்சி அமைக்கும் என திரும்ப மீடியாக்களில் கூறி வந்தனர். ஆனால் இவர்கள் வாதத்தை அரசியல் ஆர்வலர்கள் யாரும் நம்ப தயார் இல்லை. இந்த நிலை வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் நிமிடம் வரை இருந்தது. மே 4ஆம் தேதி காலையில் தபால் வாக்குகள் எண்ணிக்கை தொடங்கிய சில நிமிடங்களில் முன்னிலை வகிக்க தொடங்கிய தாவேக அனைத்து தொகுதிகளிலும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகித்ததோடு பெரும்பாலான தொகுதிகளில் வெற்றி பெற்றது. தொடக்கத்திலிருந்தே அனைத்து தொகுதிகளிலும் தொடர்ந்து முன்னிலை வகித்த தாவேக 108 தொகுதிகளை கைப்பற்றி தனி பெரும் கட்சியாக பரிமாணித்தது. ஆட்சி அமைக்க தேவையான எம்எல்ஏக்களை தாவேக பெறவில்லை என்றாலும் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கு. இத்தனைக்கும் தாவேக தொடங்கி 3 ஆண்டுகள் தான் ஆகின்றன. இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான எந்த ஆயத்த பணிகள் எதையுமே செய்யலை. விஜய் உள்ளிட்ட தாவேக தலைவர்கள் யாரும் தேர்தல் பிரச்சாரத்திலும் ஈடுபடலை. விஜய் சென்ட்ரிக்காக, அதாவது தொகுதியின் தாவேக வேட்பாளர் யார் என்று கூட வாக்காளர்களுக்கு தெரியாது. விஜய் மட்டுமே அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளராக நிற்கிறார் என்று மக்கள் கருதி வாக்களித்தனர். தேர்தல் களத்தில் பிரதான போட்டியாளராக இருந்த திமுக, அதிமுகவை போல் களப்பணியில் தாவேகவினர் ஈடுபடலை என்றும் பூத்தில் உட்கார கூட தாவேகாவுக்கு ஆட்கள் இல்லை என்று விமர்சிக்கப்பட்டு வந்தது. கட்சிக்கு எந்த அடிப்படை கட்டுமானமும் இல்லாமலும் தேர்தல் களத்தில் அனுபவம் இல்லாமலும் தேர்தலை புதிதாக சந்தித்த தாவேக பாரம்பரிய அரசியல் கட்சிகளை வீழ்த்தி ஆட்சியை பிடித்திருக்கு. தற்பொழுது ஆட்சிக்கு வந்துள்ள இந்த 2 வார காலத்தில் தாவேக எப்படி தேர்தலில் வெற்றி பெற்றது, அரை நூற்றாண்டுக்கும் மேலாக தேர்தல் களத்தை சந்தித்து வரும் திமுக, அதிமுக கட்சிகளை வீழ்த்திவிட்டு கட்சியை பிடித்தது எப்படி என்ற விவாதங்களே தொலைக்காட்சி மற்றும் சமூக வலைத்தளங்களில் நடந்து வருகின்றன. விஜய் கட்சியினர் எப்படி வெற்றி பெற்றனர் என்பது தொடர்பான விஷயங்கள் சிறிதாக வெளியாகி வருது. திராவிட கட்சிகளை வீழ்த்துவதற்கு ஓராண்டுக்கு முன்பிருந்தே திட்டமிட்டு ரகசிய வார் ரூம் அமைத்து நூற்றுக்கணக்கானோர் செயல்பட்டு வந்தது அம்பலமாகியிருக்கு. ராட்டரி மார்ட்டின் மருமகன் ஆதவ் அர்ஜுனாவின் தலைமையில் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்ற தேர்தல் வியூக அமைப்பு செயல்பட்டு வருது. இந்த அமைப்பின் முதன்மை வியூக அமைப்பாளர் கபில் சாகு என்பவர் தலைமையின் கீழ் 40க்கும் மேற்பட்ட இளம் அரசியல் ஆய்வாளர்களும் களப்பணியாளர்களும் தீவிரமாக செயல்பட்டு வந்தாங்க. எந்தவித அரசியல் பின்னணியும் இல்லாத புதிய தலைமுறை இளைஞர்களை கொண்டே இந்த வார் ரூம் செயல்பட்டு வந்தது. மாநில அளவில் அரசுக்கு எதிரான அதிருப்தி அலை தமிழகத்தில் இல்லை என்றாலும் அடிமட்ட மக்களிடம் நிலவிய அதிருப்தியை இந்த வியூக குழுவினர் துல்லியமாக கண்டறிந்து அதை பயன்படுத்தி கொண்டனர். இதன் தொடர்ச்சியாக கடந்த ஆண்டு ஜூன் முதல் 834 தொகுதிகளிலும் களமிறங்கிய தாவேக வியூக வகுப்பாளர்கள் ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சியினர் பலவீனங்கள், உட்கட்சி பூசல்கள் மற்றும் எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள் மீதான மக்கள் கோபத்தை ஆவணப்படுத்தினர். திராவிட கட்சிகளுக்குள் நிலவிய உட்கட்சி பூசல்களே இவர்களது வேட்பாளர் வேட்டைக்கு முதல் பாதை அமைத்து கொடுத்தது. உதாரணத்திற்கு திருவெரும்பூர், கொளத்தூர், சோழவந்தான் உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகளில் திராவிட கட்சிகளால் ஓரங்கட்டப்பட்ட அதிருப்தி தலைவர்களையும் ஓரங்கட்டப்பட்டவர்களையும் முன்னாள் அமைச்சர்களின் நெருங்கிய கூட்டாளிகளையும் கண்டறிந்து அவர்களை வியூக அமைப்பாளர்கள் பயன்படுத்தி கொண்டனர்.
வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் ஆதவ அர்ஜுனா, செங்கோட்டையன் ஆகியோரின் ஆலோசனை கேட்டு விஜய் இறுதி முடிவை செய்ததாக கூறப்படுது. தேர்தல் அல்காரிதம் படி பெரும்பான்மை சாதியினரின் வாக்குகளை கவர வன்னியர் சமூகத்தை சேர்ந்த 37 பேருக்கும், முக்குளத்து சமூகத்தை சேர்ந்த 25 பேருக்கும், இஸ்லாமியர் 12 பேருக்கும், கிறிஸ்தவர்கள் 10 பேருக்கும் தாவேகாவில் வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதே நேரம் தேர்தல் வெற்றியை மட்டுமே குறிக்கோளாக கொண்டதால் தகுதியான தலித் மாவட்ட செயலாளர்கள் சிலருக்கு பொது தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்ட கசப்பான சம்பவமும் நடந்திருக்கு. அரசியல்வாதிகளை தாண்டி முந்தைய திராவிட கட்சிகளின் ஆட்சியால் பாதிக்கப்பட்ட உள்ளூர் வணிகர்கள், துணிக்கடை அதிபர்கள், ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள், உணவக உரிமையாளர்கள் மற்றும் தனியார் பள்ளி கல்லூரி உரிமையாளர்கள்னு பலரும் இந்த கட்சிக்கு நிதிகளை வாரி வழங்கியிருப்பதாக கூறப்படுது. 2021 தேர்தலில் வெற்றி பெற்ற திமுகவிற்கு சாதகமான எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள்னு ஊடக உலகத்தை சேர்ந்த பலரும் இந்த வார் ரூமுக்கு மறைமுகமாக உதவி செய்ததாக தெரிய வந்திருக்கு. சமூக ஊடகங்களில் தாவேகாவின் பிரச்சாரம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை ஜான் ஆரோக்கியசாமி தலைமையிலான குழு மிக நேர்த்தியாக வடிவமைத்து செயல்பட்டிருக்காங்க. விஜயின் பொதுக்கூட்ட பேச்சுக்கள், அதன் கால அளவு மற்றும் அவர் பேச வேண்டிய உள்ளடக்கங்கள் அனைத்தையும் இக்குழுவினரே தயாரித்து கொடுத்திருக்காங்க. அதாவது விஜய் பொது வெளியில் குறைந்த நேரமே தோன்ற வேண்டும் என்றும் அதுதான் அதிக அளவில் மக்களை ஈர்க்கும் என்ற தந்திரத்தையும் இக்குழு பயன்படுத்தி இருக்கு. ஆனால் இதையெல்லாம் வைத்து மாற்று கட்சியினரும் ஊடகங்களும் விஜயை சாதாரணமாக எடை போட்டனர். விஜய்க்கு அரசியல் தெரியாது, பேச தெரியாது, யாரோ எழுதி கொடுத்து அதன்படி பேசி நடிக்கிறார். மாலை 6 மணிக்கு மேல் விஜயால் மேடை ஏறி பேச முடியாது. ஒவ்வொரு மீட்டிங்க்கும் இடையில் வீட்டில் ஸ்கிரிப்டை படித்து மனப்பாடம் செய்துவிட்டு வெளியே வருகிறார் என்று ஊடகங்கள் எழுந்தன. ஆனால் இந்த யூகங்கள் அனைத்துமே தாவேகாவின் வியூகத்திற்கு பலம் சேர்த்ததாக கூறப்படுது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது கரூர் பகுதியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் குழந்தைகள் 9 பேர் உட்பட 41 பேர் உயிரிழந்தாங்க. இந்த சம்பவம் தாவேகாவின் வளர்ச்சிக்கு பெரும் பாதகமாக பார்க்கப்பட்டது. ஆனால் விஜய் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். இதையடுத்து பாதிக்கப்பட்ட மக்களே, குறிப்பாக பெண்கள், விஜய் மீது அனுதாபம் கொள்ளும் வகையில் காணொளி காட்சிகளை சோசியல் மீடியாவில் பரப்பிவிட்டு எதிர்மறை பிரச்சாரங்களை சாமர்த்தியமாக செய்தாங்க. பாதுகாப்பு காரணங்களை சுட்டிக்காட்டி 11 இடங்களில் திட்டமிடப்பட்ட பொது கூட்டங்களை தாவேகா வியூக வகுப்பாளர்கள் ரகசியமாக ரத்து செய்தனர். பாதுகாப்பு குழுவின் தலைமை அதிகாரி நயீம் முசா என்பவர் அனுமதி மறுத்ததால் கட்சிக்கு தலைவர் விஜயே முடிவை மீற மாட்டார் என்ற அளவுக்கு கட்டுப்பாடு கடைபிடிக்கப்பட்டது. நாம் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி தாவேகா ஆட்சியை பிடிக்கும் என்பதை யாரும் நம்பாத போதும் ஆட்சியை உறுதியாய் பிடிக்கும் என்பதில் தாவேகா தலைவர் விஜயும் ஆதவ அர்ஜுனாவும் ஜான் ஆரோக்கியசாமியும் ஆரம்பம் முதலே அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தனர். இதுதான் இந்த மாபெரும் வெற்றிக்கு காரணம் என்கின்றனர். இது போன்ற செய்தியை தெரிந்து கொள்ள தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.